ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்? எங்கள் காட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க சுற்றி பார்க்கலாம். இந்த காடு ரொம்ப பெருசாக சீர் சுற்றி பார்த்துக்கலாம். வாங்க போகலாம், வாங்க சீக்கிரம் போகலாம். எனக்கு வேறு பொடி சுடுக்கு பயங்கர. வாங்க, எனக்கு வேறு காடு ரொம்ப சுடுங்க. இவன் எங்கே போனாலும் செப்பலே போட மாட்டான். அதுதான் என்னோட பொறுப்பு. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகலாம். யாருமே ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. ஓகே, இப்போ இந்த குச்சி காடுக்கு வந்திருக்கோம். வாங்க அந்த கடைசிக்கு போயிட்டு வரலாம். வெயில் தாங்க. இந்த தென்னை மரத்துக்கு அடியில் நல்லா குடுக்கணும்னு இருக்கும். எல்லாருமே நடக்க குச்சி காடுனா குச்சி கிச்சி போய் வச்சுப்பாங்க. மழை வந்தா ஆனால் இல்லைங்க, இது கடையில் வந்துட்டு கிழங்கெல்லாம் இருக்கும். சம்மர் சீசனில் மழை வர்றது காரியமாக போச்சு. நேற்று மழை வந்துச்சு, அதுக்கு பேர் அது அதெல்லாம் மழை சொல்லல போயிருக்கு. நீ இவ்வளோ மெதுவாக வந்துட்டு இருக்க. வா, வெயில் தாங்க முடியுது. இங்கே வேற அடியில் நல்லா காஞ்சிருச்சு. வெயிலுக்கு ஒரு தேங்காய் குடிச்சா இருக்கிற சுகமே தனி. தண்ணி தண்ணி வேணுமா? போய் குடி. 4 வீட்டுக்கு போய் குடி. அப்படியே குளு குளுன்னு இருக்கு. சரி வாங்க, நம்ம அந்த பக்கம் அந்த செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். வாங்க, இது வாங்க நம்ம இதுலேயே சுற்றி பார்த்துட்டு போகலாம். வெயிலில் அந்த வழியாக யாரும் போவாங்கல்ல. இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது கடியில் பார்த்தீங்கன்னா கிணங்கெல்லாம் வருங்க. அதோட சுவையே தனி. அதனால் நான் சாப்பிட்டதே இல்லைங்க. எல்லாரும் அப்படி சொல்லுவாங்க. என்ன வரும் ஆனால் அந்த செகண்ட் மரத்தில் நான் அதிகமாக ஏறுவேங்க. இப்போதான் ஏறவே இல்லை. இது வேறு மட்டும்தான் அவங்க கையிலாங்க வீடு. அவங்க வீட்டிலோட பாருங்க, என் ஹைட்டு தான் இருக்கு. அப்படியே இளநீ குடிச்சு குடிச்சா இதை கொண்டு போய் விற்றா கூட நல்லா தான் இருக்கும். நிஜமாவே எங்கள் பாட்டிக்கிட்ட சொல்லி இதை வெட்டி சாப்பிட சொல்லிட்டு நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே நம்ம இந்த ரூட்டெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழவையெல்லாம் இருக்குங்க. பார்த்தோம்ல கொஞ்சம் கொஞ்சம் ஹைட். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டர். இந்த பக்கம் தண்ணி தேங்காய் கூட போகலாம்ப்பா. ஆனால் இப்போ ரொம்ப ஹைட் போயிடுச்சுங்க. சின்ன சின்னதாக இருக்குது காயெல்லாம். ரொம்ப செகண்ட் அலோவேரா போஸ்டா ரொம்ப கேவலமான ஸ்மெல் வரும். ஆமாம், ஆனால் இதை வச்சு தான் நிறையா ஃபேஸ் பேக் அந்த மாதிரி நிறைய திங்ஸ் வாங்க போகலாம். அதுலேருந்து வர வாழைப்பழத்தோட டேஸ்ட்டே தண்ணி. அதை வாங்க, நம்ம இப்போ போய் அது பார்க்க பாம்பத்து மாதிரி இருக்குது. இந்த கில்லு பறிச்சு ஸ்மெல் பண்ணி பார்ப்போம். அதை ஸ்மெல் பண்ணவே ஒரு தனியான ஸ்மெல் வரும். உண்மையை மட்டும்தான் சொல்லணும். யூடியூபருக்காக நீங்கள் தனியாக சொல்லக்கூடாது. நல்லா இருக்கிற போய் தான் சொல்லக்கூடாது. உண்மையை மட்டுமே. இது என்ன தெரியுமா? இதுதான் மீன் வேப்பல். இது வச்சு நிறையா பேஸ்ட்டு அப்புறமே வேப்பர் பவுடர் கூட வச்சு தான் பண்ணுவாங்க. நீங்கள் இதை தூக்கி ஐஸ் கட்டியில் போட்டு வாங்க நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கலாம். இதோட ஸ்மெல்லே வேற லெவல். ஓகே, டாடா பாய் பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா. கமெண்ட் யுவர் ஃபேவரட் ஆக்டர். உங்களுக்கு ரஜினி பிடிக்கும். உங்களுக்கு ரஜினி உங்களுக்கு விஜய் பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரஜினி பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. பார்க்கலாம் எத்தனை பேருக்கு ரஜினி பிடிக்குமா விஜய் பிடிக்குமான்னு பார்க்கலாம். பாய். கமெண்ட் யுவர் ஃபேவரட் ஆக்டர். பாய்.